கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி தொடர்ந்து நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உதாரத்துவமான ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். உங்களுடைய ஜெபங்கள் எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். அன்பானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான 3 வழிகள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். யாருமே குறைபட்டு போவதை விரும்பவில்லை. யாருமே ஒரு தரித்திரமான நிலைமையை விரும்புவது இல்லை. பரிபூர்ணம் அடைவதையே எல்லோரும் விரும்புகிறோம். கடவுளுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. தேவன் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவன் நம்மிடத்தில் பரிபூர்ணத்தையே விரும்புகிறார். எல்லா விதத்திலும் நம்மை பரிபூர்ணப்படுத்த அவர் விரும்புகிறார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மை இல்லையே, இந்த காரியங்கள் குறைபட்டிருக்கிறதே, என் தேவை சந்திக்கப்படலையே, ஒவ்வொரு நாளும் என் தேவைக்காக இன்னொரு நபரிடத்திலே போய் நிற்க வேண்டி வருகிறது, கடன் கடன் கடனுக்கு மேலே கடன் என்கிறதான சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையின் குறைவினால் பலவிதமான அவமானங்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்படுகிறது, மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக போய் நிற்க முடியாத ஒரு சூழல், தொடர்ந்து ஏமாற்றங்கள், தொடர்ந்து குறைவுகள், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சியான அனுபவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவனோ, சர்வ வல்லமையுள்ள தேவனோ நம்மிலே ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை உண்டாக்க விரும்புகிறார். நம்முடைய பாத்திரங்கள் எல்லா விதமான நன்மையினாலும் நிரம்பி வழிய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் குறைபட்டு பட்டினியாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, விருப்பம் அல்ல. நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணங்களை நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் சிந்திக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் எதற்காக இந்த பூமியில் மனிதனாக வந்திருக்கிறார்? நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தன்னையே இந்த பூமியிலே மனிதனுக்காக, மனிதனை மீட்பதற்காக, ஒரு மீட்கும் பொருளாக, மீட்பு பலியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்ததனுடைய ஒரு பெரிய நோக்கமே நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணமான நன்மையை கொண்டு வருவதுதான். பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் குறைபட்டிருக்கிறீர்கள். பல ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்கிறது, ஏமாற்றங்கள் இருந்து வருகிறது.
ஒரு நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒரு குறைபற்ற அனுபவத்தோடு இருக்கிறீர்கள், மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை என்பதனால் இந்த சமூகம் என்னை ஒரு குறை உள்ளவனாக பார்க்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ண ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வருவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்க விரும்புகிறார். உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் இந்த செய்தியிலே என்னுடைய வாழ்க்கையிலே குறைபட்டிருக்குது ஐயா, நன்மைகள் குறைபட்டிருக்கிறது, என்னுடைய வருமானங்கள் குறைபட்டிருக்கிறது, என் தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் என்னுடைய வருமானங்கள் குறைவாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைபட்ட நிலைமையிலே நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? வேதத்தினுடைய அடிப்படையிலே ஒரு 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கான வழி இருக்கிறது. எந்த நிலைமையில் இருந்தாலும் உடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்கு, ஒரு மேன்மைக்கு, ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வர்றதுக்கு ஆண்டுடைய வேதம் சரியான வழி காட்டுகிறது. நம்முடைய தேவன் நம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சிலுவையில் அவர் நமக்காக சம்பாதித்து விட்டார். நம்மை பரிபூர்ணமாக அவர் ஆசீர்வதிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் செய்து முடித்து விட்டார். நம்மை பரிபூர்ணமான ஒரு உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது தேவன் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்கிற அந்த நிலையை சுதந்தரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அதை எப்படி சுதந்தரிப்பது, எப்படி அந்த நன்மையை பெற்றுக்கொள்வது? ஐயாவுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒரு பஞ்சமான நிலைமை, தரித்திரமான நிலைமை, குறைபட்ட நிலைமை, எப்பொழுதுமே தேவைக்காக இன்னொரு போய் நிற்க வேண்டி இருக்கிறது, கடன் வாங்க வேண்டி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை நன்மைகள் குறைபட்டு போய் ஒரு குறைபட்ட அனுபவத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாமையும் இயலாமையும் இருந்து கொண்டே இருக்கிறது, எப்படி எனக்கு ஒரு பரிபூர்ண பலன், எப்படி எனக்கு ஒரு பரிபூர்ண சமாதானம், எப்படி எனக்கு ஒரு பரிபூர்ண சந்தோஷம், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரிபூர்ண பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இது எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவர், பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர், பரலோக நித்திய ஆசீர்வாதத்திலையும் பரிபூர்ணமாக அவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்மளுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நீங்கள் சொல்லலாம், சில நாட்கள் என்னால் ஜெபிக்க முடியுது, அநேக நாட்கள் ஜெபிக்க முடியல, 2 நாட்கள் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தா மறுபடி விழுந்து போகிறேன், நானுடைய பிரதிஷ்டையிலே உத்தரவாதத்திலே 1 நாள் சரியா இருந்தா 4 நாட்கள் விழுந்திருக்கிறேன், 1 நாள் ஜெபித்தால் 4 நாட்கள் ஜெபிக்க முடியாமல் போகுது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குறைவை பார்க்கிறேன், பரிபூர்ணத்தை பார்க்கவே முடியல, ஆவிக்குரிய அனுபவத்திலே ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல, ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போகிற நிலைமை இருந்துட்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு வழி உண்டா? உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில முயற்சி எடுக்கிறேன், எப்படியாவது முன்னேற வேண்டும், எப்படியாவது இந்த சுதந்திரிக்க வேண்டும், எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடணும், எப்படியாவது இந்த நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், உழைக்கிறேன், பிரயாசப்படுகிறேன், அதுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறேன், ஆனால் 4 அடி பின்னாடி தள்ளப்படுகிறேன். இந்த வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை. ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று வந்து என்னுடைய தேவைகள் அதிகமாகி, என்னுடைய நெருக்கங்கள் அதிகமாகி, பொருளாதாரத்தை நெருக்கப்பட்டு ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை குறைபட்ட நிலைமையே எனக்கு தொடர்கிறது. நான் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட வழி உண்டா? வழி உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே 2 நாட்கள் சமாதானமாக என்னுடைய வீட்டில் நிம்மதியாக இருந்தா, அடுத்த 4 நாட்கள் பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதையா. என்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான நிம்மதி, ஒரு பரிபூர்ணமான சமாதானம் உண்டா? கிடைக்குமா? நிச்சயம் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
எப்படி பெற்றுக்கொள்வது? 3 காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, உபாகமம் 30வது அதிகாரத்திலே 8வது வசனம் 9வது வசனத்தை படித்து பாருங்கள். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகும்படி செய்வார். நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளில், நம்முடைய உழைப்புகளில், நம்முடைய வருமானங்களில் பரிபூரணத்தை கட்டளையிடுகிறார். கையின் பிரயாசங்களில் பரிபூர்ணம், கற்பத்தின் கனியிலே பரிபூர்ணம், கற்பத்தின் கனியிலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மிருக ஜீவன்களில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பூமியினுடைய கனிகள், நம்முடைய விளைச்சல்கள், நம்முடைய விவசாயத்தில் ஆண்டவர் பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். நிலத்தின் கனிகளிலே பரிபூர்ணம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 4 இடத்திலும் குறைபட்டு போன அனுபவங்கள் இருக்கலாம். கையினுடைய பிரயாசம், கடினமாக உழைக்கிறேன், இரவும் பகலும் நான் உழைக்கிறேன் ஐயா, இரவும் பகலும் கடினமாக உழைத்து சம்பாதிக்கிறேன், இந்த வருமானத்தை கொண்டு வந்தா என்ன எப்படி போகுதுன்னே தெரியல, என் தேவைகளை சந்திக்க முடியல, குறைபட்டு விடுகிறது, கடன் வாங்க போகிறேன், குறை உள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய கையினுடைய பிரயாசம் எனக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக இல்லை. பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கிற ஒரு அனுபவம், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவம். என்னுடைய தேவையெல்லாம், என் செலவெல்லாம் போக எனக்கு மீதம் வருகிறது. அது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ஐயா, என்னுடைய தேவைகளே சந்திக்கப்பட முடியவில்லை, என்னுடைய வருமானத்தை வைத்து என் குடும்பத்தை நடத்த முடியவில்லை, இது குறைபட்ட அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தர் சொல்றாங்க, கையின் பிரயாசத்தில் பரிபூர்ண நன்மை, கையின் பிரயாசத்தில் பரிபூர்ண நன்மை, கற்பத்தின் கனியிலே பரிபூர்ண நன்மை. கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். பரிபூர்ணமாய் கற்பத்தின் கனியிலே பரிபூர்ணத்தை கட்டளையிடுகிறார். கற்பத்திலே ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் அது வளர்ச்சி அடைந்து 10 மாதம் ஆகும் பொழுது அது பரிபூரணப்பட்டு ஒரு பூரண வளர்ச்சி அடைந்த குழந்தையாக அது பிறந்து விடுகிறது. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியிலே பரிபூர்ணம். இந்த நாட்களில் அதிகமாக குழந்தைகள் 7 மாதத்திலே பிறந்துருது, 8 மாதத்திலே பிறந்துருது. 4வது மாதத்தில் ஸ்கேன் பண்ணும் பொழுது டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தைக்கு மூக்கு வளரல்ல, மூளை வளரல்ல, கை வளரல்ல, அந்த உறுப்பில்லை, இந்த உறுப்பில்லை, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, உடனே அது கரு கலைத்து விடுங்கள். இப்படிப்பட்டதான அனுபவங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு வருகிறது. ஆனால் தேவனோ கற்பத்தின் கனியிலே பரிபூர்ணத்தை கட்டளையிடுவார். அன்பு சகோதரி, உன்னுடைய கற்பத்தின் கனியிலே என் தேவன் பரிபூர்ணத்தை கட்டளையிடுகிற தேவன், அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். கையின் பிரயாசத்திலே பரிபூர்ணம், கற்பத்தின் கனியிலே பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். மிருக ஜீவன்களில் பரிபூர்ணம். உன்னுடைய மந்தை பரிபூர்ணமாய் பெருகுகிறது. உன்னுடைய நிலத்தின் கனியிலே பரிபூர்ணம். உன்னுடைய விளைச்சல், உன் விவசாயத்திலே கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அது என்ன பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி அன்று சொல்றாங்க, நீ மனம் திரும்பு, உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற என்னுடைய கற்பனைகளின் படி எல்லாம் செய். என்னுடைய கற்பனைகளின் படி எல்லாம் செய். என் கற்பனைகளில் ஏதாவது ஒன்றை செய் என்று ஆண்டவர் சொல்லல. வசனம் தெளிவாக இருக்கு. கற்பனைகளின் படி எல்லாம் செய், எல்லாவற்றையும் செய். உன்னுடைய வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழு. உன்னுடைய மனம் போன வாழ்க்கை விட்டுவிடு.
ஒரு சுயமான வாழ்க்கை விட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையை மனம் திரும்புதலுக்குள்ளே வா, மனம் திரும்புதலுக்குள்ளே வா. இதுவரைக்கும் என்னுடைய மனம் விரும்பினபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், என்னுடைய விருப்பத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். கர்த்தரை பயப்படுகிற பயம் என்கிட்ட இல்லை, பரிசுத்த ஜீவிதம் எனக்கு இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற அனுபவம் இல்லை, கர்த்தரை தேடுகிற அனுபவம் எனக்கு இல்லை, கர்த்தருக்காக நிற்கிற ஒரு அனுபவம் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாங்க, மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. உன்னுடைய வாழ்க்கையிலே குறைபட்டு இருக்கிறதே, கையின் பிரயாசத்தில் ஒரு குறைவை பார்க்கிறாயே, உன்னுடைய கற்பத்தின் கனியிலே ஒரு குறைவை பார்க்கிறீர்களே, உன்னுடைய மிருக ஜீவத்தினுடைய பலனிலே குறைவு, உன்னுடைய நிலத்தின் கனிகளிலே ஒரு குறைவு, எதெடுத்தாலும் குறைவு குறைவு, நன்மை இல்லை, பரிபூர்ணம் இல்லை, வளர்ச்சி இல்லை, தோல்வியை பார்க்கிறீர்களே. என்னை கர்த்தர் சொல்றாங்க, மனம் திரும்பு. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஏதோ ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வருவேன், அவ்வளோதான், போய் அங்கே சும்மா உட்காந்துட்டு வருவேன். என்னுடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையாது என்றால், இன்றைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்து விடு. அவருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்து விடு. அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த தேவன் பரிபூர்ணத்தை கொடுப்பார். நிச்சயமாக இந்த தேவன் பரிபூர்ணத்தை கொடுப்பார். ஒரு அருமையான சகோதரி, திருமணமாகி 8 வருடமாகியும் அவருடைய குழந்தை இல்லை, 8 வருடமாகி குழந்தை இல்லை. ஆனால் கற்பம் தரிப்பாங்க, 2வது மாதத்திலேயா இல்லை 3வது மாதத்திலேயா அது அபாஷன் ஆகிவிடும், கரு கலைந்து போய்விடும். 8 வருடத்திலே பல முறை அவருடைய கற்பம் கலைந்து இருக்கிறது. அவன் தொடர்ந்து எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ ஆஸ்பத்திரி, கணவனும் மனைவியுமாய் அலைந்தார்கள், அலைந்து திரிந்தாங்க. கிறிஸ்தவங்க தான், ஆனால் சரியா ஆலயத்துக்கு போறதில்லை, ஆராதனைக்கு போறதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஆலயத்துக்கு போவாங்க, போயிட்டு ஏதோ ஒரு வெறுமையாய் உட்கார்ந்துட்டு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள். தனி ஜெபம் கிடையாது, வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இல்லை, ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை இல்லை, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. என்றைக்காவது ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிட்டு வருகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா தினமும் ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியிருந்தது. பல முறை லட்சங்களை செலவழித்து அவங்க மருத்துவம் பார்த்தார்கள். படுக்கையிலேயே அந்த டாக்டர்ஸ் அந்த ஆஸ்பத்திரியிலே 2 மாதம் 3 மாதம் படுக்கையிலேயே வைத்து பார்த்த நாட்கள் உண்டு. படுக்கை விட்டு கீழே இறங்க முடியாது, இறங்கக்கூடாது, கரு கலைந்து விடும் என்று பத்திரமாய் பார்த்தாங்க. லட்சங்களை செலவு செய்தார்கள், ஆனால் காப்பாற்ற முடியல. ஒவ்வொரு முறையும் கரு கலைந்து போய்கொண்டே போயிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலையிலே அந்த கணவனும் மனைவியும் அவருடைய மனம் உடைந்து போய்விட்டது. பல விதங்களில் அவமானங்கள், இழப்புகள், மருந்து எடுத்து சரீரங்கள் கெட்டு போய்விட்டது. வாழ்க்கையில விரக்தி அடைந்து போன சூழ்நிலையிலே இனி என்ன வாழ்க்கை, செத்து விடலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். செத்து போய்விடலாம், என்ன வாழ்க்கை வாழ்ந்து எதற்கு செத்து போய்விடலாம் என்று தீர்மானம் பண்ணி 2 பேர் இந்த தீர்மானத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வீட்டில் ஒரு ஊழியக்காரர் கடந்து வந்தார். அந்த ஊழியக்காரர் சொன்னா, அந்த ஊழியக்காரர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் கிறிஸ்தவங்க, உடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை எங்கெங்கேயோ போய் நீங்கள் தோல்வியை கண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனோ உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். உன்னுடைய கற்பத்தின் கனியை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரு வல்லமை இயேசுவுக்கு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. நீங்கள் இயேசு உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஒழுங்காய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், ஒழுங்காய் கர்த்தருடைய ஆராதனைக்கு வாருங்கள். தினமும் குடும்பமாய் 2 பேரும் கரங்களை பிடித்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வசனத்தின்படி வாழ ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி இந்த ஆலோசனை கொடுத்து ஜெபித்து கடந்து போனார். அந்த சகோதரனும் சகோதரியும் தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தைக்கு ஒப்பு கொடுத்தார்கள், ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தார்கள்.
அநேகர் என்னதான் நீங்க சொல்லுங்க, நான் இருக்கிற மாதிரி இருப்பேன், எனக்குள்ளே நான் மாற்றத்தை கொண்டு வர மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டாம், நடக்காது. அந்த சகோதரன் அந்த சகோதரியும் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஞாயிற்றுக்கிழமான 12 மணிக்கு எழும்பக்கூடியவர்கள் இப்போ அதிகாலை எழும்புகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறாங்க. அந்த சகோதரி அந்த ஆலயத்திலே சண்டே கிளாஸ் ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சகோதரன் அந்த ஆலயத்தில் அநேக வேலைகளை ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க. ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்குறாங்க. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் 2 பேரையும் தேவன் ஒரு நாள் ஆராதனையிலே தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார். 2 பேர் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்து இறங்கினது. அவ்வளவுதான். தேவனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாருங்க. 2 குழந்தைகளை ஆண்டவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சம்பூர்ணத்தை கொடுப்பார். இன்னும் எத்தனை வருஷங்க இப்படி ஒரு குறைபட்ட வாழ்க்கை, இன்னும் எத்தனை வருடம் இப்படி ஒரு ஏமாந்த வாழ்க்கை, இன்னும் எத்தனை வருடம் இந்த கடன், எத்தனை வருடம் இந்த அவமானம், எத்தனை வருடம் இந்த தோல்வி. ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். வசனத்தின்படி வாழ ஆரம்பியுங்கள். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது, இரவும் பகலினுடைய வசனத்துக்கு இடம் கொடுத்து அதை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ நாம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணம் உண்டாகிறது, மேன்மை உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது. நாம் செய்வதெல்லாவற்றையும் தேவன் அவர் வாய்க்க பண்ணுகிறார். 2வது, வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 2வது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம், நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கும் பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். உண்மை இல்லாத ஒரு மனிதனை தேவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க முடியாது. நான் வேலைக்கு போகிறேன், என்னுடைய வேலைக்கு ஒரு சம்பளம் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு சம்பளம் வைக்கப்பட்டிருக்குது. காலையில் வேலைக்கு போகிறேன், சாயங்காலம் சம்பளத்தை வாங்கி விடுகிறேன். இந்த வேலைக்கு போன நேரத்திலிருந்து சம்பளம் வாங்குகிற நேரம் வரைக்கும் என்னுடைய வேலை நேரம். இந்த வேலை நேரத்தில் நான் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக என்னுடைய வேலையை நான் செய்தால் இந்த வருமானம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த வருமானம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நான் உண்மை இல்லாதபடிக்கு மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஒரு வேஷம், மனிதர்கள் பார்க்காத போது இன்னொரு வேஷம், ஒரு மாயமாலம் பண்ணி ஏமாற்றி நான் என் வேலை செய்து சம்பளத்தை வாங்கலாம். ஆனால் அந்த சம்பளம் எனக்கு ஒரு பரிபூர்ணமாக இருக்காது. அந்த வருமானம் எனக்கு பரிபூர்ணத்தை கொண்டு வராது. அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் ஒரு குறைவட்ட அனுபவம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த உண்மை உள்ள மனிதனுடைய அந்த கொஞ்ச வருமானம் அவனுடைய வாழ்க்கையில பரிபூர்ணத்தை கொண்டு வரும். துன்மார்க்கருக்கு இருக்கிற அநேகத்தை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லதா இருக்கும். பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில உண்மையா இருங்க.
நம்முடைய எஜமானன் பார்க்கும் பொழுது அவன் நல்ல வேலை செய்கிறது போல காட்டிக்கொண்டு அவன் பார்க்காத போது நாம் ஏமாற்றுவோம் என்றால் நம்முடைய வருமானத்தில் பரிபூர்ணத்தை பார்க்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் பரிபூர்ணத்தை பார்க்க முடியாது. நம் மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தானியேல் சொல்லுகிறதை பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதிகேடு செய்யவில்லை. தானியேல் ஜெபிக்கிறார், அது குற்றம் சாட்டப்பட்டு சிங்கத்தினுடைய குகையிலே அடைக்கப்படுகிறார். கொலை செய்வதற்கு, மரண தண்டனை கொடுப்பதற்காக சிங்கத்தினுடைய குகையிலே தூக்கி போடுகிறார்கள். அந்த தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியல. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினா, சிங்கத்தினுடைய வாய்களை அவர் கட்டினா, சிங்கம் தானியேலை சேதப்படுத்த முடியல. அதுக்கு தானியேல் சொல்லுகிற காரணம் என்னவென்றா, நான் என் தேவனுக்கு முன்பதாகவும் ராஜாவே மனிதனே உமக்கு முன்பதாக உண்மையா இருந்தேன், என்னுடைய வேலையில உண்மையா இருந்தேன், என்னுடைய வேலையில நான் ஒரு தவறு செய்யல, என்னை குற்றம் சாட்ட முடியாது. நான் எனக்கு கொடுத்த வேலை, இந்த பூமி எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் உண்மையாக இருந்தேன், எனக்கு கொடுத்த வேலையில உண்மையா இருந்தேன், என் தேவனுக்கு நான் உண்மையா இருந்தேன், அதனால தேவன் என்னை பாதுகாக்கிறார், அதனால தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பன் என்றால் அவர் பொறுப்பு இருக்கிறது, ஒரு தாய் என்றால் பொறுப்பு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில் அந்த உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் மனிதர்களுக்கு உண்மையாயிருங்கள், தேவனுக்கு உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் உண்மையாக இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்திலேயும் உண்மையாயிருங்கள். உண்மை உள்ளவருடைய வாழ்க்கையிலே தேவன் பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண, அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும், உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்திற்கான 3ஆவது வழி, உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதல் பலனாலும் தேவனை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, உங்கள் பொருளால கனம் பண்ணுங்க, கொடுங்கள். லூக்கா 6:38 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலைந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி நம்மிடத்தில் இருக்கிறதில் தேவனுக்கு கனம் பண்ணுவது. எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச வருமானத்தில் நான் தேவனை கனம் பண்ணுகிறேன், கர்த்தரை கனம் பண்ணி என் பொருளினால் கனம் பண்ணுகிறேன், என் விளைச்சலின் முதல் பலனால் தேவனை கனம் பண்ணுகிறேன். நான் தேவனை கனம் பண்ணும் பொழுது அது எனக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் என்னை கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில், எனக்கு கொடுத்திருக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை நான் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுடைய கரத்திலே கொடுக்கிறேன். அந்த ஊழியக்காரர் அவருடைய தேவைகள் அதன் மூலமாய் சந்திக்கப்பட்டு, நாம் கொடுத்த அந்த உதாரத்துவமான காணிக்கையினால அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு, அவர்கள் நம் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த சகோதரன் மூலமாக என் தேவையை சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த தேவனுடைய மனுஷன், அந்த பரிசுத்தவான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம் உண்டாகும்.
1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:11 தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். பாருங்க, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு காரணமாயிருக்கிற உங்கள் உதாரத்துவமான அந்த இருதயம். நீங்க கஷ்டத்துல தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு குறைவுகள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரனை தாங்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், என்னிடத்தில் இருக்கிறதை கொண்டு தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்கள் உதாரத்துவமான குணத்தினால் கொடுத்தீர்களே, இதனால் நீங்கள் சம்பூர்ணமாவீர்கள். வசனம் சொல்லுகிறது. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துக்கான வழி உண்மை உத்தமமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களை நம்ம தாங்கும் பொழுது அவர்கள் தேவனையே சார்ந்திருப்பார்கள், எந்த மனுஷனிடத்திலும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு தங்களுடைய தேவைக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, என் தேவையை சந்தியுமாப்பா, மனுஷனிடத்திலே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, இந்த தேவை இருக்கு, இதை தாங்க என்று கேட்கிறவர்களை குறித்து நான் சொல்லல. தங்களுடைய தேவைகளுக்காக தங்களை அழைத்த தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து நான் சொல்லுகிறேன். அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய உள்ளத்திலே ஏவுகிறார். அந்த ஊழியக்காரனுடைய தேவைகள் சந்திக்கும்படி உங்களுடைய குறைவிலிருந்து, உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, உங்கள் வருமானத்திலே கொஞ்சம் ஒரு பகுதி எடுத்து அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறீர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனை ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஏன்னா அவர்கள் தேவனை நம்பி இருந்தார்கள். அதை கர்த்தர் கொடுத்தா அதற்காக அவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். நீங்க உதாரணத்துவத்தோடு கொடுத்து அந்த காணிக்கைக்காக அவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம் உண்டாகும். பரிபூர்ணம் உண்டாகும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்திற்கு கொடுப்பது அவசியம். கலாத்தியர் 6:6 சொல்லுகிறது, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவர்கள் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கொடுங்கள். கொடுக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:12 சொல்லுகிறது, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்கும். சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்கும். நான் கொடுத்த காணிக்க ஒரு பரிசுத்தவானுடைய குறைவை நிறைவாக்கும் அண்ணா. அதுக்காக அநேகர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில சம்பூர்ணம் வரும். சம்பூர்ணம் வரும். நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், அதை சரியான பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தரையே நம்பி ஓடுகிறவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும் பொழுது நீங்கள் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்திற்கு 3 வழிகள். 1, உடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். உடைய வாழ்க்கையை மாற்ற ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு, வசனத்தின்படியான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்கள். உடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். 2வது, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றினுடைய உண்மையை வெளிப்படுத்துங்கள். உடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படும். 3வது, கொடுங்கள். உதாரத்துவமாக கர்த்தருக்கு கொடுங்கள். உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போ. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மகிமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வசனத்தின்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்க. பல்வேறு குறைவுகள், வேதனைகள், தரித்திரத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய்
கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்